தாய்மை. தாய்மைனா பெண் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு தாயின் கருவில உருவாக்கப்பட்டு தான் பிறக்கப்பட்டிருப்போம். எல்லாருமே தாய்மையை நம்ம கொண்டாடுறோம். இந்த பூமியிலே ரொம்ப புனிதமானதுன்னா அது தாயின் உறவு தான். அந்த தாய்மையின் உறவு தான். தாய்மைக்கு ஈடு இந்த பூமியில் எதுவுமே கிடையாது. தாய்மைன்னு சொன்னால் முதல்ல நம்ம ஆச்சரியப்பட்டு முதல்ல நம்ம கண்கள் எல்லாம் போகிறது ஒரு பெண்ணின் கருவறையும் ஒரு பெண்ணின் தாய்மையும் தான். உறவுகள் பல இருந்தாலும் எல்லா உறவுகளுக்கு மத்தியிலையும் எனக்கு ஒரு கஷ்டம்னா இந்த உறவுகள் மனிதனாக இருக்கிற இந்த உறவுகளில் நம்ம தேடுற ஒரே ஒருத்தர் தாய் தான். ஏன்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் பிள்ளைக்காக நான் இப்போ நிற்கிறவங்க தாய். இன்றைக்கி அநேக பெண்கள் இன்றைக்கி அநேக பெண்கள் தன்னுடைய பிள்ளைக்காக வெளிநாடுகள்லேயும் உள்நாடுகள்லேயும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு தனக்குன்னு அவள் ஒரு விருப்பமான காரியத்தை செய்கிறாளோ இல்லையோ தன் பிள்ளைக்காக தன்னுடைய விருப்பங்களையெல்லாம் விட்டு கொடுத்து தன்னுடைய பிள்ளையின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற பெண்கள் தாய்கள் அதிகம். தான் சாப்பிடாம இருந்தாலும் அந்த தாயானவள் தன்னுடைய பிள்ளை சாப்பிடணும், தன் பிள்ளை நல்லா இருக்கணும், தன்னுடைய பிள்ளையின் வருங்காலம் நல்லா இருக்கணும், எதிர்காலத்தில் அவங்க நல்ல வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த தாய்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. தான் திருமணம் பண்ணி கொண்ட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை என்றாலும் சமாதானம் இல்லை என்றாலும் என் பிள்ளைக்காக நான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன், என் பிள்ளைக்காக இந்த உறவுகளோடு நான் சேர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற வாழ்கிற எத்தனையோ பெண்கள் எத்தனையோ தாய்மார்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. இந்த பூமியில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம யார்கிட்டையாவது போய் சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் வெளியில் சிரிப்போடு மட்டும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துகிற தாய் எத்தனை பேர் இந்த பூமியில் வாழ்கிறாங்க தெரியுமா? எனக்கு இந்த வாழ்க்கையில் வாழ விருப்பம் இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கை வாழ பிடிக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என் பிள்ளைக்காக நான் உயிரோடு இருந்து வாழணும், இந்த பிள்ளைக்காக இந்த பிள்ளையின் முகத்தை பார்த்து தான் நான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன், என்னுடைய குழந்தையின் முகத்தை பார்த்து தான் நான் இந்த கஷ்டமெல்லாம் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தாய்கள் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே மாத்திரம் அழுதுட்டு வெளியில் சிரிப்போட தன்னுடைய குழந்தையை பார்த்து அரவணைக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பூமியில் மட்டும் இல்லை, வேதத்தில் கூட தாய்மையை பெருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தாய்மையை வேதம் கூட பாராட்டி இருக்குது. சாராள் ரொம்ப நாட்களாய் கற்பத்தில் ஒரு குழந்தை இல்லாமலுக்கு வேதனையோடு இருந்தபோது தன்னுடைய சந்ததி வளராதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணினாங்கன்னா ஆகாரை திருமணம் பண்ணி கொடுத்தாங்க ஆபிரகாமுக்கு. ஆகார் ஒரு குழந்தையை சுமந்தா. அவள் குழந்தையை சுமந்து பெற்றெடுத்து ஒரு காலம் வரும்போது ஒரு சூழ்நிலை காரணமாக ஆகாருக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆபிரகாம் அனுப்பி வைக்கிறாரு. ரொம்ப தூரம் நடக்கிறாங்க. ரொம்ப தூரம் நடந்து போய் ஒரு இடத்துல தாகத்தினால தன்னுடைய பிள்ளை அழுறத பார்த்த அந்த பெண் என்ன பண்ணுறா, ஆகார் என்ன பண்ணுறா, கொஞ்சம் தூரத்தில் போய் நின்று இதை நான் எப்படி பார்ப்பேன், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்கக்கூடுமோ அப்படின்னு சொல்லி அழுறா. எல்லாம் தான் கொடுத்து அனுப்பிட்டாங்களே, நம்ம ஏன் இந்த பெண்ணோட குரலை கேட்கணும், இந்த ஆகாரின் குரலை நான் ஏன் கேட்கணும்னு ஆண்டவர் நினைக்கல. ஒரு தாயா அவள் அந்த குழந்தைக்காக அழுதா. நான் பெற்ற பிள்ளை என் கண்ணு முன்னாடி சாகிறத என்னால் பார்க்கக்கூடுமோன்னு சொல்லிட்டு அழுறா. எத்தனை பேர் விண்ணப்பம் பண்ணுறோம், எத்தனை பேர் கண்ணீரோட நிற்கிறோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம எத்தனை பேர் கண்ணீரோட விதைக்கிறோம். அவள் என்ன பண்ணுனா நின்னா, என் பிள்ளைக்காக கண்ணீரோட நான் நிற்கிறேன்னு நின்னா. ஆண்டவர் பார்த்தார், தூதர் இறங்கி வராங்க, தண்ணீர் துறவி திறக்கப்படுகிறது.
எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஒரு தாயின் கண்ணீர் ஆண்டவர் கண்டார். ஆபிரகாமின் மனைவி என்பதை தாண்டியும் அவள் ஒரு தாயா தன்னுடைய பிள்ளைக்காக அழுற அந்த கண்ணீர் ஆண்டவர் கண்டாரு. இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக அழுறீங்களா? கண்ணீர் வரீங்களா? கண்டிப்பா ஆண்டவர் இறங்கி வருவார். உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதே போன்றுதான் அன்னாள் தன்னுடைய பிள்ளைக்காக காத்திருந்தா. ரொம்ப நாள் காத்திருந்தா. அவளுக்கு ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாரு. அவ ஒரு தாயா எவ்வளவு அவளால் முடியுமோ அந்தளவுக்கு கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட தனக்காக ஒரு குழந்தையை கேட்டா. அதனால் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆபிரகாம் விசுவாசத்தினால சாராளுக்கு ஒரு குழந்தை கிடைக்க பெற்றது. ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் ஆகாருடைய சம்பவங்கள் எல்லாமே இருக்கிறது. ஆகார் தன்னுடைய பிள்ளையை எப்படி பிள்ளைக்காக அழுகிறாள் என்பதை நம்ம விளக்கமாக படிக்கலாம். ஆண்டவருடைய கண்கள் தாய் மீது ரொம்ப இரக்கமாக இருந்திருக்குது. நிறைய இடத்துல பெண்கள் ஒரு தாயாக இருந்து கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறாரு. அந்த ஜெபங்களை கேட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தாயை நம்ம மதிக்கிறோமா? தாய்க்கு கீழ்ப்படுகிறோமா? தாயோட உணர்வுகளை நம்ம மதிக்கிறோமா? எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது. ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும் வரைக்கும் அவளுக்கு தெரியாது அது ஆணா பெண்ணா என்று. ஆனால் நான் ஒரு தாய், இந்த குழந்தைக்கு நான் ஒரு அம்மா, இந்த குழந்தைய நான் பத்திரமா சுமக்கணும்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய பத்திரமா 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 தன்னுடைய வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்து குழந்தையை வளர்க்கும் வரைக்கும் அவள் ரொம்ப பாதுகாப்பாக அந்த குழந்தையை பார்த்துக்குவா. அம்மாவோட அன்புக்கு இந்த பூமியில் எதுவுமே ஈடு கிடையாது. இந்த பூமியில் எந்த மனிதர்களும் அம்மாவின் அன்புக்கு ஈடாக மாட்டார்கள். ஆனால் அம்மாவை போன்று எப்போவுமே நம்ம நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் எப்போவுமே நம்மளை கைவிட மாட்டார். ஒரு தாயா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை குறித்து கவலைப்படுறீங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை குறித்து வேதனைப்படுறீங்களா? ஒரு தாயா என் பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கலங்குகின்றீர்களா? தேவன் ஆகார் ஒரு தாயாய் இருந்து கண்ணீர் விட்ட போது ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டு தூதரே இறங்கி வரும் அளவுக்கு செய்தார். உங்கள் கண்ணீரை கண்டிப்பாக பார்க்கிறார். உங்கள் கண்ணீருக்கு கண்டிப்பாக பதில் உண்டு. தேவன் நினைத்தால் கூடாத காரியம் ஒன்றும் இந்த பூமியில் இல்லை. ஆகவே தாயா உங்களை நான் ரொம்ப வாழ்த்துறேன். ஒரு தாயா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற போராட்டங்களுக்கு தேவன் கூடிய சீக்கிரம் நல்ல முடிவை, நல்ல செய்தியை கற்றுக்கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் கலங்காதீங்க, துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைங்க சாட்சியாக உங்களுக்காக இருப்பாங்க. நல்ல எதிர்காலத்தை தேவன் உங்கள் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில் கட்டளையிடுவார். உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சந்தோஷமாக இருக்கிற நாட்களையும் நீங்கள் காணுவீங்க. ஒரு தாயா நானும், ஒரு பெண்ணா நானும் இதெல்லாம் நடக்கணும்னு ஆண்டவரை வேண்டுறேன். ஆகவே நீங்கள் தாயாகிறதுக்கு பல வருஷமாக காத்திருக்கீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன். கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் கைகளில் ஒரு குழந்தையை கொடுத்து நீங்களும் தாயாகிருக்கீங்க அப்படின்னு அநேக கண்களை காண செய்வாங்க. ஆண்டவரோடு விசுவாசத்தோடு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படியை நோக்கி நகருங்க. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.